துர்கா, சந்தோஷமா இருக்கியா? ஐயோ, கௌரி ரொம்ப நேரமா கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா. இருந்த வேலையில பேசவே முடியல. ஹலோ கௌரி. சத்யாம்மா. சாரி கௌரி, நீ ஃபோன் பண்ணியிருந்த, என்னாலதான் எடுக்கவே முடியல. ஆரத்தி எடுத்து உன் சித்தியையும் சித்தப்பாவையும் வரவேற்கணும்ல, அந்த வேலையில இருந்தேன். பரவாயில்லம்மா, நீங்க அவங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன்னு சொல்லும் போதே எனக்கு உடம்பெல்லாம் சிலிர்க்குது. கேட்க அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அம்மா, துர்கா பக்கத்துல இருக்காளா? நீ பேசுற எல்லாத்தையும் துர்கா கேட்டுட்டு தான் இருக்கா. பேசு கௌரி. இந்தா. துர்கா, கௌரி. துர்கா, அழறியா? ஆமா, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவான்னு அவளே நம்பல. ஸ்டோர் ரூம்குள்ள கடந்து உயிரே போயிருக்க வேண்டியது. கௌரி பாப்பா, நீதான் வந்து துர்காவோட உயிரையே காப்பாத்துன. புருஷனை பிரிஞ்சு போறேன்னு பிடிவாதமா கோவிலுக்கு வந்தவள அசோக் மனைவியா ஏத்துக்கிட்டானா, அதுக்கு உன்னோட வேண்டுதல் தான் காரணம். இப்போ உன் குரலை கேட்டதும் அவளால எப்படி பேச முடியும்? துர்கா, அழாத, ஏதாவது பேசு. கௌரி, அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஒன்னும் கவலைப்படாத துர்கா, இனிமே நமக்கு நல்ல காலம்தான். நான் அங்க வரும்போது மாசாணி அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு தான் வந்தேன் தெரியுமா? இப்ப யோசிச்சா ஆத்தா எல்லாத்தையுமே நல்லதுக்கு தான் பண்ணிருக்கு. சித்தப்பா உன் மேல கோவப்பட்டது, சண்டை போட்டது, நீ டைவர்ஸ் கேட்டது, அப்புறம் பிரிவு விழாவை கோவில்ல ஏற்பாடு பண்ணது, இப்படி எல்லாமே நல்லதுக்கு தான் போல. கல்யாணத்திலே விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு இருந்த சித்தப்பா இப்போ உன்னை மனைவியாவே ஏத்துக்கிட்டாருன்னா அதுக்கு காரணம் நீ பட்ட இந்த கஷ்டம் எல்லாம் தான். சித்தப்பாவோட மனசை மாத்துறதுக்காக தான் ஆத்தா இந்த விளையாட்டெல்லாம் விளையாடி இருக்கா. மாசாணி அம்மாவை கும்பிட்டவங்கள, அவளை வேண்டினவங்கள யாரையும் அவ கைவிட்டதே கிடையாது. அது எனக்கும் தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும். ஆனாலும் கூட உன் விஷயத்துல நான் கொஞ்சம் பயந்துட்டேன். நீ வேற ஆத்தாவுக்கு காப்பு கயிறு கட்டிட்டேன்னு சொன்னியா, அதனால எனக்கு பயம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஆனா இப்பதான் துர்கா நிம்மதியா இருக்கு. அப்புறம் சத்யாமாவை பார்த்தா கூட எனக்கு நம்ம மாசாணி அம்மாவே அவதாரம் எடுத்து வந்த மாதிரி இருக்கு. அவங்க இல்லைன்னா இவ்ளோ நல்லதும் நடந்திருக்காது. ஆமா கௌரி, நான் மறுபடியும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேனா சத்யாக்கு என் மேல வச்சிருக்கிற அன்புதான் காரணம். சத்யாக்காவுக்கு நம்ம காலத்துக்கும் நன்றியோட இருக்கணும். துர்கா, நமக்குள்ள எதுக்கு இந்த நன்றியெல்லாம் சொல்லிக்கணும்? ஏன்னா நான் உன்னை கூட பிறந்த தங்கச்சியா தான் பாக்குறேன். கெட்டது நினைக்கிறவங்களுக்கும் நல்லது நினைக்கணுங்கிற பாரு. அதான் எனக்கு உன்கிட்ட பிடிச்ச குணமே. உன்னை போல ஒருத்தி தங்கச்சியா கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம். உனக்கு துணையா நான் இல்லாம வேற யார் இருப்பா சொல்லு? கௌரி பாப்பா, உன் சித்தப்பாக்கும் சித்திக்கும் குழந்தை பிறந்து 3 பேரும் ஊருக்கு வரணும்னு சொல்லுவியே? ஆமாம்மா. இன்னும் 10 மாசத்துல 2 பேருமே ஒரு குழந்தையோட ஊருக்கு வருவாங்க. அப்படியா? கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்கு சத்யாமா. துர்காவுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் கூடிய சீக்கிரமா குழந்தை பிறக்கணும்னு மாசாணி அம்மா கிட்ட ஒரு சின்ன வேண்டுதல் வச்சிருக்கேன். துர்கா மட்டும் இல்ல, நீங்களும் குழந்தைய தூக்கிட்டு இங்க வரணும், சரியாமா? கண்டிப்பா வரும் கௌரி பாப்பா. துர்கா, சித்தப்பா பக்கத்துல இருக்காங்களா? அவர்கிட்டயே நான் 2 வார்த்தை பேசிக்கிறேனே. அவரு ரூம்ல இருக்காரு. அப்புறமா போகும்போது நான் அவரை பேச சொல்றேன். சரி துர்கா, அப்ப நான் வச்சிடட்டுமா?
சத்யாம்மா வச்சிடுறேன். சரி கௌரி பாப்பா. கௌரி சொன்ன மாதிரி உங்களுக்கும் குழந்தை பிறக்கணும்க்கா. எல்லாம் நடக்கும். சரி, நீ முதல்ல உன் புருஷனை போய் பாரு. அசோக்குக்கு டீ ஏதாவது வேணுமான்னு கேட்டு போட்டு கொடுப்போம். போ போ. இந்த ஃபைல் தான் வக்கீல் கேட்டாரு. மாமா கொடுத்துருக்கேன். காஃபி. அத்தை வாங்க. அத்தை வாங்கம்மா. என்னங்க, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? அசோக் துர்காவை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானாமே. அவன் மனசு மாறிட்டா அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவீங்களா? ஹாய் அக்கா. என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அகிலா, வந்தும் வராததுமா எதுக்கு இப்படி கத்துற? நீ பேசுறது எல்லாம் அசோக் கேட்டா என்ன ஆகும்? அவன் பார் கவுன்சில் போயிருக்கான். துர்காவும் ஏதோ கோயிலுக்கு போயிருக்கா. அசோக் துர்காவை மனைவியை ஏத்துக்கிட்டதுல எங்களுக்கு மட்டும் சந்தோஷமா என்ன? கோகிலா இங்கேயே அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட அவ்வளோ முயற்சி பண்ணா. துர்காவே அசோக்கை விட்டு போற முடிவுல தான் இருந்தா. கோயில்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியல. துர்கா அசோக் கிட்ட நீங்க கட்டின தாலிய நீங்களே அவுத்துருங்கன்னு சொன்னா. ஆனா அதை செய்ய அவனால முடியல. வந்திருந்த அனுராதா மேடம், டிஎஸ்பி லேடி, அவங்களும் அட்வைஸ் எல்லாம் பண்ணாங்க. உடனே அவளை கட்டி பிடிச்சு துர்காவை மனைவியை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டான். எங்க யாராலையும் எதுவும் பண்ண முடியல. அப்போ அவளை உங்க மருமகளா ஏத்துக்கிட்டீங்க இல்ல? என்ன காவேரி, துர்கா தான் உன் மருமகளா? ஐயோ அக்கா, நான் என்னன்னு சொல்லுவேன்? எல்லாம் என் தலை எழுத்துக்கா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி, அவன் மட்டும் எனக்கு மருமகள் ஆகவே முடியாது. அசோக் தான் அவளை பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டானே, அப்போ உன் மருமக தானே அவ? என்ன பதிலையே காணோம்? அத்தை, துர்காவை விரட்டி அடிக்க நாங்க என்னெல்லாம் பண்ணோன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா இப்படி ஆகும்னு யாருமே நினைச்சு பார்க்கல. இனி நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி பிரயோஜனம் கிடையாது. இனிமே ஆக வேண்டியது என்னன்னு யோசிப்போம். ஏதாவது சொல்லுங்க அத்தை. இருந்தாலும் அத்தை, சத்யாக்கா வருது. அத்தை, அத்தை எப்பத்தான் வந்தீங்க? இப்பதான். சரியான நேரத்துல தான் வந்திருக்கீங்க. அத்தை, விஷயம் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டுதான் உடனே வந்தேன். பாத்தீங்களா அத்தை, நீங்க வர நேரம் நானும் ஸ்வீட் செஞ்சிருக்கேன். இந்தாங்க எடுத்துக்கோங்க. அண்ணே, மாமா வாங்க. வாங்க அண்ணே. அண்ணே, நல்லா இருக்கீங்களா? வாடா, எப்படி இருக்க?
நல்லா இருக்கண்ணா. ம் மருமகளே, அசோக்குக்கு கல்யாண வாழ்க்கையில நம்பிக்கை வந்தது எனக்கு சந்தோஷம்தான். அவளையே அவன் மனைவியா ஏத்துக்கிட்டது எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லம்மா. மாமா 2 பேருமே பிரிஞ்சு போகணும்னு தான் நினைச்சாங்க. ஆனா கடவுளோட சித்தம் அது இல்லையே. விவாகரத்தையே பத்திரிக்கை அடிச்சு கிராண்டா ஃபங்க்ஷன் பண்ணோம். பிரிஞ்சு போக இருந்த உறவு இப்ப ஆரம்பம் ஆயிடுச்சு. நீங்க ஃபீல் பண்ணாலும் இல்லைனாலும் துர்கா இந்த வீட்டு மருமகன்னு நீங்க ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். ம் இந்த ஸ்வீட்டையும் நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். என்னங்க மாமா, எடுத்துக்கோங்க. எனக்கு வேண்டாம், தம்பி கொடு. என்னங்க மாமா. ம் எடுத்துக்கடா. என்னங்க, இந்தாங்க. வேணா எடுத்துக்கோ. அத்தை இந்தாங்க. அத்தை எடுத்துக்கோங்க. எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. அண்ணி, என்ன நீ பெரியம்மாக்கு தான் சுகர் இருக்குல்ல, அவங்க ஸ்வீட் சாப்பிட மாட்டாங்கன்னு தெரியாது அவங்களுக்கு. அதனால தான் நான் பெரியம்மாவுக்கு சுகர் ஃப்ரீ சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாரும் ஸ்வீட் சாப்பிடும்போது நீங்க மட்டும் வேடிக்கை பார்ப்பீங்களா? அதனால தான் இது உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். மாமா, அகிலா அத்தை வந்ததும் சாந்தி முகூர்த்தத்தை பத்தி பேசலான்னு காவிரி அத்தை சொல்லியிருந்தாங்க. இப்போ மாமாவும் வந்துட்டாரு. இதுக்கு மேலேயும் சாந்தி முகூர்த்தத்தை தள்ளி போட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்குள்ள அப்படி நடக்காததுனாலதான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்தது. அதனால உடனே ஜோசியரை வர வச்சு நல்ல நேரத்தை குறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். அத்தை நீங்க சொல்லுங்க. சத்யா, எல்லாம் உன் அவசரத்துக்கு நடக்குமா? ஜோசியர் ஊர்ல இருக்கணும்ல? அம்மா, அவர் ஊர்ல தான் இருக்காரு. நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்லிட்டேன். உடனே அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன ஜனா, உன் பையனே ஜோசியர்கிட்ட சொல்லிட்டானாமே. அவர் வரட்டும், குறிச்சிருவோம். சத்யா, மாமா சந்தோஷம் அம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாமா. வாடா. தம்பி இத புடிங்களா? தேங்க்ஸ் அண்ணி. ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்கீங்க. மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. சாப்பிடுங்க. சத்யா தான் சொல்றானா? பெரியவரும் அவளோட பேச்சுக்கு ஒத்து ஊதிட்டு போறாரு. ஏன் தான் அந்த துர்கா விஷயத்துல சத்யா இவ்வளவு ஆர்வம் காட்டுறாளோ? ஜோசியர் நேரம் குறிச்சு கொடுத்து அவங்களுக்குள்ள சாந்தி முகூர்த்தம் நடந்து முடிஞ்சிட்டா அவ்வளவுதான். அந்த துர்கா அசோக்கோட பொண்டாட்டிங்கிற உரிமையில ஸ்ட்ராங்கா காலை ஊனிடுவா. அத்தன்னு அவ என் முன்னாடி வந்து நிக்கும் போது என் உடம்பெல்லாம் கூசுது. சாந்தி முகூர்த்தம் நடந்துடவே கூடாது. அதுக்கு நாம ஏதாவது செஞ்சாகணும்.
ஜோசியர் நம்பிக்கையான ஆள்தானா? நம்ம சொல்லி கொடுத்தபடி சொல்லுவாரா? அசோக் துர்கா சாந்தி முகூர்த்தத்துக்கு நீங்க நாள் குறிக்கிறப்ப இப்போதைக்கு சாந்தி முகூர்த்தத்தை நடத்த வேண்டாம்னு சொல்லணும். நாள் நட்சத்திரம் சரியா இல்லைன்னு இந்த மாதிரி உங்க பாஷையில இன்னும் ஏதாவது சொல்லி 1 மாசத்துக்கு மேல தள்ளி வைக்கணும். ஒரு ஆப்ஷனுக்கு இன்னொரு ஜோசியர் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு முடிவெடுப்போன்னு அவங்க யாரும் சொல்லக்கூடாது. நீங்க சொல்றத அழுத்தம் திருத்தமா சொல்லணும், நம்புற மாதிரியும் சொல்லணும். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்க கூடாது. அம்மா, 1 மாசத்துக்கு அப்புறம் நல்ல நாள் இருக்குமே, அத இப்பவே குறிச்சு கொடுன்னு கேட்டாங்கன்னா? அப்படியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க. கேட்டா குறிச்சு கொடுங்க, தப்பு இல்ல. சரிங்கம்மா. அப்போ 1 மாசத்துக்கு அப்புறம் சாந்தி முகூர்த்தம் நடந்தா உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல? அப்படிதானம்மா? இப்ப ஆக வேண்டியதை பேசுனா அடுத்த மாசம் ஆக வேண்டியதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. வீணா, இந்த ஆள் சரிப்பட்டு வர மாட்டாரு. வேற ஆளை மாத்தி. தப்பா எடுத்துக்காதீங்கம்மா. எதை செஞ்சாலும் பர்ஃபெக்டா செய்யணும்ல, அதுக்கு தான் கேட்டுக்கிட்டேன். மத்தபடி ஒண்ணும் இல்ல. அப்புறம் அம்மா, ஏதோ சன்மானம் தரதா சொன்னீங்களே? வீணா, இந்தாங்க. நான் சொன்னபடி கரெக்டா சொல்லிடுவீங்கல்ல? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சன்மானமும் சம்பளமும் தருவாங்க. நீங்க முதல்லயே கொடுத்துட்டீங்க. அதுவும் நான் வாங்குற சம்பளத்தை விட பல மடங்கு கொடுத்திருக்கீங்க. நீங்க சொன்னபடியே அச்சு பிசகாம அப்படியே பண்ணிடுறேன். நான் உங்களை சந்திச்சது, பணம் கொடுத்ததெல்லாம் யாருக்கும் தெரியக்கூடாது. மூச்சு விட மாட்டோமா? நான் வரேம்மா, வரேன். ஐயோ, சட்டு புட்டுன்னு சொல்லி தொலைக்காம எவ்வளவு நேரம் தான் விரல மடக்கி நிமித்திக்கிட்டு இருப்பாரோ, ஒன்னும் புரியல. அத்தை, சட்டுன்னு சொல்லிட்டா சந்தேகம் வந்துரும்ல. அக்கா, நீங்க சொன்னதை தானே சொல்லுவாரு. கை நீட்டி காசு வாங்கியிருக்காருல்ல, மாத்தி சொல்லிடுவாரா? என்ன ஜோசியர், ஒரு நேரத்தை கணிக்க இவ்வளவு நேரமா? அது வந்து சரியா கணிச்சு சொல்லணுமே. இந்த ஜமீனுக்கான வாரிசு உருவாகிற நேரத்தையும் சேர்த்துல கணிக்கிறோம். அதுக்கான அவகாசம் எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. அத்தை, இருந்தாலும் ஓவர் பில்டப் கொடுக்கறாரு. யாருக்கும் சின்ன சந்தேகம் கூட வந்துடக்கூடாதுல்ல, அதுக்குதான் இந்த பில்டப் எல்லாம். பொறுமையா இரு, பாப்போம். பெரியவங்க மன்னிக்கணும். பொண்ணு மாப்பிள்ள 2 பேரோட ஜாதகத்தையும் வச்சு பொருத்தம் பார்த்ததில்ல. கிரக சேர்க்கை சரியா இல்ல. இருள் கிரகங்கள் தான் வலுவா இருக்கு. இந்த சமயத்துல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அதனால ஒரு கரு உருவானா பிறக்கிற குழந்தை நீச குழந்தையா தான் பிறக்கும். அது இந்த குலத்துக்கும் நல்லது இல்ல, பிறக்கிற குழந்தைக்கும் நல்லது இல்ல.
ஐயா அப்போ சாந்தி முகூர்த்தத்தை என்னைக்கு தான் வைக்கிறது? இவங்க ஜாதகத்துல 1 மாச காலத்துக்கு நாள் நல்லா இல்ல. அதுக்கப்புறம் நாள் குறிச்சா தேவையில்லைன்னா சொல்லுங்க, நானே வந்து குறிச்சு கொடுத்துட்டு போறேன். ஆனா ஆனா என்ன ஜோசியரே சொல்லுங்க. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் குறிப்பிட்ட சில மணி நேரங்கள் இவங்களுக்கு பொருத்தமான கால நேரம் கூடி வருது. என்ன இந்த ஆளு? அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தத்தை தாராளமா வச்சுக்கலாம். என்னக்கா இது? ஐயா அது எந்த நேரம் கொஞ்சம் குறிச்சு கொடுங்களேன். சரிங்கம்மா. இந்தாங்க. நாளைக்கு இரவு 12 மணிக்கு மேல பௌர்ணமி நேரம். அந்த நேரத்துல சாந்தி முகூர்த்தத்தை தாராளமா வச்சுக்கலாம். அப்பா கரு உருவானா இந்த குடும்பத்துக்கு நல்லது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இருக்கட்டும்மா. இவங்களுக்கு கல்யாணம் ஆகி 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. சாந்தி முகூர்த்தம் நடக்காததுனாலதான் பல சங்கடங்களை சந்திக்க வேண்டியதா ஆயிடுச்சு. நாளைக்கு நல்ல நேரம் இருக்குன்னு சொன்ன உடனே எனக்கு ரொம்ப நிம்மதி ஆயிடுச்சு. நீங்க குறிச்சு கொடுத்த நேரத்திலேயே நாங்க ஏற்பாடு பண்ணிடுறோம். என்ன துர்கா, இவ்வளவு நாள் பொறுத்தாச்சு, இன்னும் ஒரு நாள் பொறுத்துக்க மாட்டியா? என்னங்க ஐயா? ஐயா நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். அசோக் அண்ணி நாளைக்கு நைட்டு பார் கவுன்சில்ல மீட்டிங் அது இதுன்னு போயிடக்கூடாது. போங்க அண்ணி. மாமா ஜோசியர் சொன்ன மாதிரி சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிரலாமா? ஜனா அண்ணே, நான் அரண்மனை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வேலையை முடிச்சிட்டு நாளைக்கு ஈவினிங் தான் வருவேன். வீணா, செக்யூரிட்டி கிட்ட சொல்லி அந்த ஜோசியரை நிறுத்தி வைக்க சொல்லு. சரி அத்தை. எல்லாமே நம்ம கையை மீறி நடக்கிற மாதிரியே இருக்கு. இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் எதுக்கு தலையிடணுன்ற மாதிரி அண்ணனும் கோவமா எழுந்து போயிட்டாரு. ஆக இங்க நடக்கிற எதுவுமே அவருக்கு பிடிக்கல போல இருக்கு. அண்ணி, இந்த விஷயத்துல ஆம்பளைங்க பெருசா இன்வால்வ் ஆக முடியாதுன்னு நினைக்கிறேன். நீங்களா ஏதாவது பண்ணாதான் உண்டு. என்னக்கா இது? பணத்தை வாங்கிக்கிட்டு அந்த ஆளு இப்படி சொதப்பிட்டான். வெளியில தான் இருப்பான், வா. யோ, மனுஷனா கொடுத்த வாக்க காப்பாத்தணும். நான் சொன்னது அப்படியே சொல்றேன்னு பணத்தை வாங்கிக்கிட்டு என்ன துணிச்சல் இருந்தா மாத்தி சொல்லிட்டு போவேன். ஏ வீணா, ஆளுங்களை வர சொல்லு.
இந்த ஆளு தென்னந்தோப்புல கட்டி போட்டு ஒரு வாரத்துக்கு பட்டினி போட்டாதான் சரியா வரும். அம்மாமா ஒரு நிமிஷமா, அவசரப்பட்டு அப்படி எதுவும் செஞ்சிடாதீங்க. நீங்க சொன்னது மாத்தி சொன்னது ஏன் தப்புதான். ஆனா நான் ஏன் மாத்தி சொன்னேன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க இவ்வளவு கோவப்பட மாட்டீங்க. அம்மா, தொழில் தர்மத்தை மீறி உங்ககிட்ட பணம் வாங்குறதே தப்புதான். வீட்ல இருந்து கிளம்பும் போதே நீங்க சொல்றது அப்படியே சொல்லலான்னு தான் வந்தேன். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? ஏமா, நடந்து போறவங்க கிட்ட யாசம் கேட்க கூடாது, இப்படி வண்டியை வழிபட்டு யாசம் கேட்கறிய, இது உனக்கு நியாயமா இருக்கா? ஓ, இப்பெல்லாம் அதட்டியே கேட்கறதா? போடலன்னா என்ன பண்ணுவ? போட முடியாது, போமா. யோ, வண்டி அடியா. என்னையாச்சு? என்னன்னு பாரியா. வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா, புறப்படணும். ஏமா, இதெல்லாம் உன் வேலைதானா? விதைய கத்து வச்சுக்கிட்டு மிரட்டுறியா? என்ன உனக்கு பணம் தானே வேணும்? இது அப்படி 10 ரூபா. முதல்ல இடத்த காலி பண்ணு. நேரத்துக்கு போறோம்னா ஜமீன் வீட்டுல சண்டை போடுவாங்க. கொஞ்சம் நகரமா. யோ, வண்டி அடியா. ஏமா, யாருமா நீ? ஆத்தாவோட அருள் இல்லாம உன்னால ஜோசி சொல்ல முடியுமா? பணத்துக்காக ஒரு அப்பாவி பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிற பொய்யான வாக்கு கொடுப்பியா? அப்படி கொடுத்தா ஆத்தாவோட அருள் உனக்கு கிடைக்குமாடா? அவ அருள் இல்லாம எவனாலடா ஜோசி சொல்ல முடியும்? ஜோசி சொல்ல நினைப்ப, வார்த்தை வராது. எழுத நினைப்ப, கையசையாது. அப்புறம் அந்த பொண்ணு வாழ்க்கைய கெடுக்கணும்னு நினைச்ச இந்த சூளத்தை உன் கழுத்துல இறக்கி உன்னை காவு வாங்கிடுவேன்டா. அங்க போவியா? போவியாடா? போக மாட்டோமா? போக மாட்டேன். டேய், நீ போகணும். அங்க போகணும். பாவம் செய்ய நினைச்சல்ல, அதுக்கு பரிகாரத்தை பண்ணிட்டு வா. போடா, போடா. போறமா, போற. யோ, வண்டி அடியா, சீக்கிரம் அடியா. யோ, வண்டி அடியா, சீக்கிரம் அடியா. போறமா, போற. வண்டி அடியா. என் முன்னாடி வந்தது யாருன்னு நினைச்சீங்க? மாலை போட்டுட்டு கோவிலுக்கு போற யாரோ ஒரு பொம்பளை கிடையாது. அந்த பொம்பளை ரூபத்துல வந்தது ஆத்தாமா. உங்க மருமகளுக்காக ஆத்தாவே வந்திருக்கான. அவ சாதாரண பொண்ணு இல்லம்மா, ஆத்தாவோட அருள் பெற்றவ. ஆத்தா விஷயத்துல தலையிடாதீங்கம்மா. தலையிட்டீங்க ஆத்தா உங்க தலையை எடுத்துருவா. ஆத்தா அருள் இல்லாம என்னால ஜோசியம் சொல்ல முடியாதுமா. பணத்துக்காக பொய்யான வாக்கு சொல்லியிருந்தா ஜென்மத்துக்கும் என்னால ஜோசியம் சொல்ல முடியாமலே போயிருக்கும். உங்க மருமகளுக்கு மட்டும் இல்லம்மா, கத்து வச்சிருந்த தொழிலுக்கு நான் துரோகம் பண்ண நினைச்சிட்டேன்பா. என் மேல கருணை வச்சு ஆத்தா என்னை காப்பாத்திட்டா. உங்க மூத்த மருமக கொடுத்த சன்மானமே போதும். இந்தாங்கம்மா, இது நீங்க கொடுத்த பணம். இந்த பாவப்பட்ட பணம் எனக்கு வேண்டாம். தயவு செஞ்சு இதை நீங்களே வச்சுக்கோங்க. நான் வரேன். யோ, வண்டி அடியா.
என்னக்கா ஆத்தாங்கிறான் அருள் வாக்குங்கிறான். ஆத்தா என்ன சொப்பனத்துல வந்திருப்பா? நமக்கே கதை சொல்லிட்டு போறான். கதைய நமக்கு சொல்லிட்டு அங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் குறிச்சிட்டு போயிட்டானே. இனி நம்ம என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்க போறோமா? வேடிக்கை பாக்குறதா? இந்த வீட்டோட அதிகாரம் அக்கா கையில இருக்குடி. இவங்கள மீறி ஒரு அணுவும் அசையாது. சாந்தி முகூர்த்தத்தை அக்கா நடத்த விட்டுருவாங்களா என்ன? ஜோசியக்காரன் நம்மள நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டான். அவன் நேரம் குறிச்சு கொடுத்துட்டா சாந்தி முகூர்த்தம் நடந்துருமா? இல்ல நான் தான் நடக்க விட்டுருவேனா? விட மாட்டேன். துர்கா, டீய கையில வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் நின்னுட்டே இருப்ப? சின்னையா, நான் வந்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? இவ்வளோ நாளா இந்த வீட்டில் துர்கான்னு ஒருத்தி இருக்கிறதே நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. தினம் தினம் உன்னால ஒரு பிரச்சனை வரும், உன்னை திட்டுவேன், அதோட நான் மறந்துடுவேன். என் வேலையில மூழ்கிட்டா எனக்கு உன்னோட ஞாபகமே வராது. ஆனா இப்ப அப்படியா? என் மனசு பூராவும் நீயும் நீ மட்டும்தான் நிறைஞ்சிருக்க. நீ உள்ள வந்தது எனக்கு எப்படி தெரியும்னா, இப்ப நீ என்னோட வைஃப். உன்னோட வாசனை, அசைவு, நீ வரத நான் கண்டுபிடிக்கலானதான் ஆச்சரியமே. துர்கா, என்ன ஆச்சு? ஏன் அழுதுட்டு இருக்க? சந்தோஷத்துல அழறேன் சின்னையா. துர்கா, ஏற்கனவே நான் உன்னை நிறைய அழ வச்சிட்டேன். இனி சந்தோஷத்துல கூட நீ அழவே கூடாது, சரியா? டீ ஆறுனதுக்கு அப்புறம் தான் குடுப்பியா? என்னங்க சின்னையா? நைஸ். ரொம்ப ஃபோக்கஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்தானா எனக்கு டீ குடிக்கணும் போல இருந்துச்சு. யாருக்கிட்டே சொல்லி ஒன்று நினைச்சேன், கரெக்டா நீயே டீயை கொண்டு வந்து கொடுத்துட்ட. தேங்க்ஸ் துர்கா. சின்னையா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்லுவேன், வைஃபுக்கு சின்ன சின்னதா நன்றி சொல்றதும் பாராட்டுறதும் நல்லதுதான். அப்படி சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு பாண்டிங் வரும்னு நான் படிச்சிருக்கேன். அப்படின்னா? அப்படின்னா பாண்டிங் மீன்ஸ் ஒரு பிணைப்பு, அதீதமான அன்பு. அப்போ நானும் தேங்க்ஸ். எதுக்கு தேங்க்ஸ்? ஒரு நல்ல விஷயம் சொல்லி கொடுத்திருக்கீங்கல்ல, அதுக்குதான். ஏன் சின்னையா, நீங்க மட்டும் வேலை பார்த்துட்டே இருக்கீங்களே, உங்களுக்கு நானும் ஹெல்ப் பண்ணட்டுமா? எனக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியும்? சரி இரு. இந்த பேஜை பார்த்து அதுல எழுத சொன்ன எழுதுவியா? சின்னையா, இதெல்லாம் இங்கிலீஷ்ல இருக்கு. எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவா எழுத படிக்க தெரியாதே. அப்ப நான் உனக்கு என்ன வேலை தான் கொடுக்க முடியும்? இந்த புத்தகம், பேப்பரு, இந்த கேஸ் கட்டு இதெல்லாம் அடுக்கி வைக்கணும்னா சொல்லுங்க. இல்லனா அங்க இருக்கிற புத்தகத்தை எடுத்து கொடுக்கணும்னா சொல்லுங்க, நான் எடுத்து கொடுக்கறேன். ஓ அப்படியா? அப்ப சரி. தோ அங்க மேல ஒரு ஃபைல் இருக்குல்ல, அந்த ஃபைல் எடுத்துட்டு வா. சும்மா சொன்னா கூட சீரியஸா இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கா. என்னது எடுக்க முடியல.
கடவுள் வேறயா? ஏய் துர்கா, சாந்தி முகூர்த்தம் நாளைக்கு தானே? அது வரைக்கும் ரொமான்ஸ் கூட பண்ணக்கூடாதா? அப்புறம் ஆரம்பிச்சு எல்லாம் மீறிடுச்சுன்னா? எல்லாம் மீறினா ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு சாமியே பச்சை கொடி காட்டிடுச்சுன்னு அர்த்தம். ஐயோ சின்னையா, என்ன அசோக் ரூம்ல துர்கா வாய்ஸ் கேக்குதே. பார்க்கலாம். ஷோ, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடத்திருவீங்க போல இருக்கே. இவ்வளவு யாரும் அசோக் ரூம்குள்ள விட்டது? அக்கா, சாந்தி முகூர்த்தத்தை நிறுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு ஐடியா கூட வர மாட்டேங்குது. ஆனா நீங்க மட்டும் சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. ச்சே, பா அத்தை, அந்த துர்கா இருக்காளே, பார்க்கதான் அம்மாஞ்சி மாதிரி இருக்கா. நிஜத்துல பயங்கரமான ஆளு. கொஞ்சம் அசந்தோம் அவ்வளவுதான். சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரமாவது ஒண்ணாவது. அசோக் ரூம்ல நடந்த கூத்த பார்க்கணுமே. என்னாச்சு? அசோக் ரூமை கிராஸ் பண்ணி நான் வந்துட்டு இருந்தேனா, அங்க ஏண்டி, அதுங்க ரெண்டும் ரொமான்ஸ் பண்ணுச்சுங்களா? அத வேடிக்கை பார்த்துட்டு வந்து சொல்லிட்டு இருக்க? விவரமானவளா இருந்தா நடுவுல பொந்து கெடுத்து விட்டுருக்க வேண்டாம். அத்தை, இந்த வீணாவை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டீங்களே. நான் எப்படி அத்தை சைலண்டா வருவேன்? என்ன பண்ண? உங்களை சேரவே விடக்கூடாதுன்னு நாங்கெல்லாம் திட்டம் போட்டுட்டு இருக்கோம். இங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு இன்னைக்கே ஆரம்பிக்கிறீங்களா? இப்படியே விட்டா அவ்வளவுதான். நாளைக்கு நடக்க வேண்டிய சாந்தி முகூர்த்தத்தை கெடுக்க வேண்டிய அவசியமே இல்லாம போயிடும். இப்பவே பண்ணுவோம். ஐயோ அண்ணி, வாங்க அண்ணி, வாங்க. சின்னையா, இந்தாங்க, நீங்க கேட்ட கிடைச்சிருச்சா? file. சரி சரி. சாரி சாரி, நான் இதை எதிர்பார்க்கல. உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். நான் போயிடுறேன். இல்லக்கா, நீங்க இருங்க, பரவாயில்ல. ஆமா அண்ணி. சின்னையா, உங்களுக்கு நான் இன்னொரு டீ கொண்டு வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம் அண்ணி. நீங்க எதுக்காக வந்தீங்க? எனக்கு ஒரு சேஃப்டி பின் வேணும்.
துர்காவை தேடி பார்த்தேன், அவளை காணோம். இங்க இருப்பான்னு வந்தேன். ஓ ஆ. ஐ எம் ரியலி சாரி. நான் கதவை தட்டிட்டு வந்திருக்கணும். நான் போய் சத்யா அக்கா கிட்ட வாங்கிக்கிறேன். அக்கா இருங்க, என்கிட்டே இருக்கு. சேஃப்டி பின் இருக்கு. இந்தாங்க. சின்னையா, நிறைய வேலை இருக்கு, நான் போறேன். ஓகே. அண்ணி. சாரி தம்பி. ஐயோ பரவாயில்ல அண்ணி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னக்கா இதெல்லாம்? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு ஜோசியர் குறிச்சு கொடுத்த நேரத்துல தான் அது பத்திக்கோன்னு நம்புனா நாம தான் முட்டாள் ஆயிடுவோம். இதுக்கு தான் சொன்னேன், ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு. ஆனா நீங்க என்னடானா சும்மாவே இருக்கீங்க. காவேரி, திரும்ப திரும்ப நான் சும்மா இருக்கேன்னு சொல்லாத. நான் எதுவுமே பண்ணலன்னு எதை வச்சு நீ சொல்ற? உங்க கூட தானே இருக்கேன். அப்படி என்ன பண்ணிட்டீங்க நீங்க? பஞ்சையும் நெருப்பையும் பக்கத்துல வச்சா பத்திக்கொண்டு தானே சொன்னேன். நானும் பத்திக்கிற ஒரு விஷயத்தை தான் பண்ணிருக்கேன். என்னத்த சொல்றீங்க? எப்ப ஜோசியக்காரன் சொதப்புனானோ அப்பவே அடுத்தவனை நம்ப கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். என்ன புரியலையா? இரு வரேன். என்ன இது? என்ன பண்றாங்க இவங்க? இத பாத்தியா? என்னக்கா இது? இது பெட்ரோல் கெமிக்கல் லிக்விட். அத்தை, கேட்கவே பயமா இருக்கே. இதை வச்சு என்ன பண்றது? என்ன பண்ண முடியும்னு ஒரு சாம்பிள் காமிக்கிறேன். என்னக்கா இது? இந்தா, இத பத்த வச்சு அந்த டிராப்ல தூக்கி போடு. என்ன அத்தை? பயப்படாத, நான் சொன்னபடி செய். பாத்தீங்களா? என்னக்கா, ஒரு டிராப்புக்கே இப்படி பத்திக்குது? இத வச்சு என்ன பண்ண போறீங்க? பண்ண போற இல்லடி, ஏற்கனவே பண்ணிட்டேன். துர்கா வருவா, ஸ்டவ்வ பத்த வைப்பா, அப்புறம்
அடியே துர்கா, ஓ முகமே வெந்து கருப்பா போயிடும்டி. அப்புறம் எப்படி முதல் இரவு நடக்கும் பாக்குறேன். என்ன காவேரி, சும்மா உக்காந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னியே, இப்ப என்ன சொல்ற? தப்பா எடுத்துக்காதீங்க அக்கா. அப்பப்பா நீங்க எங்கேயோ இருக்கீங்க. என்னால உங்க லெவலுக்குலாம் யோசிக்கவே முடியாதுக்கா. அத்தை, நீங்க என்ன விட அப்டேட்டாவும் அட்வான்ஸ்டாவும் இருக்கீங்க. அக்கா, லேசா தலை வலிச்சுது. நான் போய் டீ போட்டு குடிக்கலாம்னு தோணுச்சு. நான் போய் டீ போட்டிருந்தேன். இப்ப சொன்னீங்களே துர்கா மூஞ்சி எப்படி ஆக போகுதுன்னு, என் முகம் அப்படி ஆயிருக்கும். ஓ நல்ல வேலை. அப்பா, இந்த மாதிரி பிளான் பண்ணா முன்னாடியே என்கிட்ட வந்து சொல்லிடுங்க. ஏங்கா, துர்காவுக்கு முன்னாடி சத்யா வந்து அடுப்ப பத்த வச்சுட்டா என்ன பண்றது? சத்யா வேலையில பிஸியா இருக்கா. அசோக்கோட ரைட் ராயல் பொண்டாட்டி ஆயிட்டோன்னு துர்கா இனிமே கிச்சனை குத்தகைக்கு எடுத்துருவா. வேற யாருக்கும் அந்த ஏரியாவை விட்டு கொடுக்கவும் மாட்டா. அந்த தைரியத்துல தான் இந்த கெமிக்கலை பர்னர்ல தடவிட்டு வந்திருக்கேன். அக்கா, எதுக்குக்கா வம்பு? கிச்சனுக்குள்ள வேற யாரும் போறதுக்கு முன்னாடி நாமளே துர்காவை அனுப்பிட்டா எப்படி? துர்கா, அத்தை இங்க வாமா. சொல்லுங்க அத்தை. அம்மாடி, எனக்கு ஒரே தலைவலியா இருக்கு. ஒரு காஃபி போட்டு தரியா? எனக்கு ஒரு சுக்கு காஃபி. சரிங்க அத்தை. எனக்கும். சரிங்கம்மா, நான் இப்ப போட்டு கொண்டு வரேன். போடி போ. போய் அடுப்ப பத்த வச்ச உடனே கேஸோட அந்த கெமிக்கலும் சேர்ந்து வெடிச்சு இவ முகமே கருகி சாக போறா. கேஸ் வெடிச்சு செத்துட்டான்னு இவ கதையை முடிச்சிட வேண்டியதுதான். ஆமா, காஃபி போட்டுட்டு வரேன்னு போனா அடுப்ப பத்த வச்சிருந்தா இந்நேரம் வெடிச்சிருக்கணுமே. அக்கா, ஒரு சத்தத்தையும் காணோம். அதான் எனக்கும் ஒண்ணும் புரியல. இவ கிச்சனுக்கு தான் போனாளா இல்ல மறுபடியும் புருஷன் கூட ரொமான்ஸ் பண்ண போயிட்டாளா? ஐயோ, சரி வாங்க, என்னாச்சுன்னு போய் பார்க்கலாம். அத்தை, அங்க பாருங்க. இந்தாங்கம்மா. வீணாமா?
இந்தாங்க காஃபி. அத்தை இந்தாங்க. இந்தாங்கம்மா. அத்தை வேற ஏதாவது வேணும்னா கூப்பிடுங்க. என்னக்கா முழுசா வந்து நிக்கிறா? உங்க பிளான் வேலை செய்யல போல இருக்கே. அது எப்படி வேலை செய்யாம போகும்? அடுப்ப பத்த வச்சிருந்தா கண்டிப்பா வெடிச்சிருக்கும். இந்த காஃபியும் டீயையும் அடுப்ப பத்த வைக்காமலா போட்டிருப்பா? இல்லக்கா, அடுப்ப பத்த வச்சிருந்தா வெடிச்சிருந்திருக்கும்ல. வெடிக்காம இவ எப்படி காஃபி போட்டான்னு தெரியலையே. அத்தை இருங்க, நான் போய் பார்க்கறேன். வீணா, அத்தை வீணா, வீணா எரியுது. வீணா, என்னாச்சு? எரியுது அத்தை. ஐயோ வீணா, 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 என்னாச்சுமா? என்னாச்சு? வீணா, வீணா, இங்க பாரு. என்னாச்சுமா? என்னாச்சுன்னு சொல்லு. வீணா, எரியுது. எரியுதா? என்ன சவுண்ட்? என்னாச்சு? வீணாமா, என்னாச்சு? வீணா, என்னாச்சுமா? ஐயோ, எங்க காமி, முகத்தை காமி. ஐயோ, என்னடி இது? கருப்பு கருப்பா இருக்கு. வீணாமா, வீணா, என்ன வீணா இது? எரியுது அத்தை. அந்த கேஸ் ஸ்டவ் பத்த வச்சனா? ஹாட் வாட்டர் வேணும்னு ஸ்டவ் பத்த வச்ச, அது வெடிச்சிருச்சு. வீணா, அது எப்படி வெடிக்கும்? வெடிச்சிருச்சே. துர்கா பத்த வைக்கிறப்போ வெடிக்கலையே, இப்ப மட்டும் எப்படி வெடிச்சிருக்கும்? ஐயோ எரியுது. ஏ துர்கா, இப்பதானே நீ வந்து காஃபி போட்ட? ஆமாத்த, நானும் லைட்டரை வச்சு ஸ்டவ் பத்த வச்சு, ஆனா பத்தவே இல்ல. ஏய், பத்தவே இல்லல, எப்படி காஃபி போட்ட? அதுவா, ஏன் லைட்டர் பத்த மாட்டேங்குது? பெரியத்த ஆசையா காஃபி கேட்டாங்க, இப்படி மக்கர் பண்ணுதே. கேஸ் காலியா இருக்குமோ? ஆமா, கேஸ் காலி ஆயிடுச்சு. சிலிண்டரை மாத்தி தான் காஃபி போடணும். ஆனா அது வெளியே இருக்குது. காஃபியை உடனே இதுல போட்டுடலாம். இது ரெடி ஆகுறதுக்குள்ள வெளியில சிலிண்டர் இருக்கு,
அதை எடுத்துட்டு வந்து மாட்டிடலாம். சரி, இப்ப போய் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து மாத்திரலாம். ஏய், இது ஏன் நீ என்கிட்ட சொல்லல? எது வேணாமா? சிலிண்டர் காலி ஆயிடுச்சு, புது சிலிண்டர் மாத்தினல. வேணாமா, சிலிண்டரை மாத்தினதெல்லாம் சொல்லணுமா? நான் எத்தனையோ தடவை சிலிண்டரை மாத்தி அடுப்பை பத்த வச்சிருக்கேன், ஆனா எனக்கு வெடிச்சதே இல்லையே. ஐயோ, எரியுது எரியுது. வேணாமா, கவலைப்படாதீங்க. பெருங்காயத்தை கலக்கி அந்த தண்ணிய முகத்துல ஊத்துனா சீக்கிரம் சரியாயிடும். லட்டு மாதிரி இருந்த உங்க முகம் இப்படி கருப்பா எள்ளுருண்ட மாதிரி ஆயிடுச்சு. என்ன கிண்டலா? நான் டாக்டரை பாத்துக்கிறேன். வீணா, 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 வீணா. அக்கா, நீங்களே டாக்டரு, உங்களை வச்சுட்டு இவங்க எந்த டாக்டரை பார்க்க போறாங்க? விடு, அவங்க போகட்டும். ஸ்டவ் நீ பத்த வச்சிருந்தா வீணாக்கு நடந்தது உனக்கு ஆகியிருக்கும். இதுக்குதான் எப்பவுமே நல்லதே நினைக்கணுங்கிறது. வீணா யாருக்கு நல்லது நினைச்சிருக்கா? ஆனா வீணாமா பாவல்லக்கா. பாத்தியா, இதுதான் உன்னோட நல்ல மனசு. அதனாலதான் உன்னை ஆபத்துல இருந்து காப்பாத்திருக்கு. இதுக்கப்புறமும் இவங்க எல்லாம் திருந்துவாங்க? திருந்தவே மாட்டாங்க. ஏன்னா அது அவங்க இயல்பு, இது உன்னோட இயல்பு. எப்பவுமே இப்படியே இருந்திருக்கா, நீ நல்லா இருப்ப. எப்படி வெடிச்சிருக்கோம்? துர்கா, சின்னையா, கொஞ்சம் வேலையா இருக்கேன், முடிச்சிட்டு வரேன். துர்கா, என்னன்னு கேட்டுட்டு போக மாட்டியா? 4 பாத்திரம் தான் சின்னையா, வந்துடுறேன். துர்கா, நீ இப்ப வர போறியா இல்லையா? என்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கிறீங்க? வரலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் இல்ல. நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்ப மட்டும் நீ எதுக்காக வந்த? போ, உன் வேலையை பாரு. ஐயோ, மறுபடியும் வேதாளம் முருக மரம் ஏறிடுச்சு போலயே. சமாளிப்போம். இத்தனை தடவை கூப்பிடுறேன், அப்படி என்ன பண்ணிட்டு இருந்த நீ? கூப்பிட்டா உடனே வரமாட்டியா? பாத்திரம் விளக்கிக்கிட்டு இருந்தேன். 4 பாத்திரம் தான் சின்னையா. உன் புருஷன் உன்னை கூப்பிட்டு இருக்கேன், அதை மதிக்காம வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா நான் உன்னை என் வைஃபை ஏத்துக்கிட்டதுக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. நீ பாட்டுக்கு ஊருக்கே போயிருக்கலாம், நான் என்னோட வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பேன். எதுக்கு சின்னையா கோச்சுக்கிறீங்க? அதான் வந்துட்டேன்ல. ஆமா ஆமா, கூப்பிட்டப்பே வந்திருக்கணும். சரி, உட்காரு. உட்காருனா சரி. இப்ப டைம் என்ன? ஒரு 9 மணி இருக்கும். அப்படின்னா நாளைக்கு நேரம்? நாளைக்கு 9 மணி தான். ஏய் மக்கு மக்கு, அது எனக்கு தெரியாதா? இல்ல, நாளைக்கு இந்நேரம் நமக்கு என்ன? நமக்கு என்ன? நான் கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருப்பேன், நீங்க ஏதாவது கேஸ் கட்ட வச்சுக்கிட்டு அது பார்த்துட்டு. அப்புறம் ஐயோ,
உன்னை எப்படிதான் என் தலையில கட்டி வச்சாங்களோ. ஏன் சின்ன எப்படி சொல்றீங்க? பின்ன துர்கா, நாளைக்கு நேரம் நமக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு. ஆமா. ஓ அதுவா? மேடம் வெக்கப்பட்டது போதும். இந்த ஃபர்ஸ்ட் நைட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்? கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். சுத்தம் கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியுமா? கொஞ்சம் தெரிஞ்சா போதுமா? சரி துர்கா, அதுக்கு தான் இப்பவே நாம ப்ரிப்பேர் ஆகணும். ரிப்பேர் ஆனுமா? எதுக்கு சின்னையா? ஏய், அடிக்கடி உன் மர கழண்டுடுது இல்ல, அதை ரிப்பேர் பண்றதுக்காக தான். போங்க சின்னையா. இல்ல புரியல, அது என்ன சின்னையா சின்னையான்னு? ஒண்ணு பேர் சொல்லி கூப்பிடு, இல்லனா உங்க ஊர்ல எல்லாம் கூப்பிடுவாங்களே இந்த மாமா மாமான்னு, அப்படி கூப்பிடு. எனக்கு சின்னையான்னு கூப்பிடதான் பிடிக்கும். சரி, நீ எப்படியோ கூப்பிட்டு போ. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். நாம ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு இன்னைக்கே ப்ரிப்பேர் ஆகணும். ப்ரிப்பேர் ஆகணும்னா தயாராகணும், தயாராகணும். இன்னைக்கே வா? ஆமா, இன்னைக்கே தான். அப்புறம் சொல்லு, இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல நீ என்ன பண்ணுவ? பட்டு புடவை கட்டி நகையெல்லாம் போட்டிருப்பேன். கையில பால் சொம்பு கொடுத்து பொண்ணுங்க என்ன இந்த ரூமுக்குள்ள தள்ளிடுவாங்க. அடுத்து அப்புறம் நான் பயந்துகிட்டே உங்க முன்னாடி வருவேன். அப்புறம் பால் சொம்பு அப்படியே வச்சுட்டு உங்க கால்ல விழுந்து கும்பிடுவேன். அப்புறம் அப்புறம் நீங்க என்ன பிடிச்சு பக்கத்துல உட்கார வச்சிருவீங்க. ஐயோ, அடுத்து 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 அப்புறம் லைட் ஆஃப் ஆயிடும். லைட் ஆஃப் ஆயிடுமா? புடிச்சு வச்சிட்டேன்ல, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்த்த சினிமாவுல அது வரைக்கும் தான் காட்டுவாங்க. சினிமாவா? ஐயோ, அப்போ இவ்வளோ நேரமா சினிமா சீன் தான் சொல்லிட்டு இருந்தியா? அப்போ லைட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது உனக்கு? போங்க சின்னையா, நீங்க சரியான முட்டாளா இருக்கீங்க. என்னது முட்டாளா? ஆமா, லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் இருட்டா தானே இருக்கும், எப்படி தெரியும்? முட்டாள் தான். உனக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாம்? துர்கா, நாம இன்னைக்கே ட்ரையல் பார்த்துருவோமா? அப்படின்னா ஒத்திக ஒத்திக. ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள வைக்கப்பட்ட எப்படி? சரி துர்கா, இந்த ரூமு அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் செட்டப்ல இருக்கு. இந்த பெட்ல பூவெல்லாம் தூவி விட்டுருக்காங்க, இங்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. நான் அப்படியே பட்டு வேட்டி சட்டையெல்லாம் போட்டு உனக்கு பட்டு புடவையெல்லாம் கட்டி தலை நிறைய பூவெல்லாம் வச்சு பார்க்க அப்படியே தேவதா மாதிரி இருக்கு. அப்புறம் நம்ம ரூம்ல ரூம் ஸ்ப்ரே எல்லாம் அடிச்சிருக்கோம், வாசனை அப்படியே ஆள மயக்குது. இதெல்லாம் நாளைக்கு நிஜமாவே இருக்கும். இப்போ எல்லாமே இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிட்டு நீ அப்படியே உள்ள வர, அதுவும் இந்த கையில பால் சொம்பு எல்லாம் வச்சுக்கிட்டு. ஓகேவா? ஏய், அப்புறம் உட்கார்ந்து இருக்க போ. சின்னையா, வெறும் ஒத்திக மட்டும் தானே? ஆமா ஆமா, அப்படிதான். பார்க்க அப்படியே ரியலா இருக்கணும். சரிங்க சின்னையா, போ போ போ. எஸ். சின்னையாவுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் பண்றாரு? அங்க என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க?
இன்னும் போலியா நீ? இதோ போறேன் சின்னையா. ஆஹா, எப்படி இருக்கும்? ம். துர்கா. எஸ். அடியானடி என் போதை தேனே முத்தம் கொஞ்சு சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் நில்லு பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நானும் கூடும் நேரம் விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் பாராயோ அருகிலே பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரே என்னை கொல்லாதே துர்கா, என்ன பிடிச்சிருக்கா? துர்கா, ஏதாவது கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? அது ஒன்னும் லட்சணையா. என்னாச்சு துர்கா? பேச்சு வரமாட்டேங்குது சின்னையா. வெறும் காத்து தான் வருது. அதில்ல சின்னையா. துர்கா, ஊர்ல நிறைய சினிமா பாப்ப போல சினிமா சீன்ல வர மாதிரியே பண்றியே. போங்க சின்னையா. சாளரத்தின் வெளிச்சத்திலே அரும்புகிறேன் மெய்க்கடலில் அலைகளிலே சுழலுதே கவிழுதே
மனமதுவே அடியே நீதானடி என் போதை தேரே முத்தம் கொஞ்சம் சகியே நீ யாரடி கை தீண்டும் பௌர்ணமி கொஞ்சம் இல்லை உந்தன் கையில் நானும் நேரம் என விட்டு செல்லாதே கண்ணே கண்ணே நீளும் காலம் வேண்டும் பாராயோ அருகிலே அடி பூவே காதல் பூக்கும் பூவே சாரல் வீச ஈரம் என்னை கொஞ்சம் மழையில் உன் வாசம் கெஞ்சும் நெஞ்சம் உன்னை கெஞ்சும் புலரும் காலை வேண்டாம் இரவின் குளிரை என்னை கொல்லாதே சின்னையா ஐயோ போனு படம் ஐயோ எல்லாம் இமேஜினேஷனா ஷோ என்ன சின்னையா எவ்வளவு நேரம் கதவு தட்டிட்டு இருக்க? லாக் பண்ணாத கதவை எதுக்கு தட்டிக்கிட்டே இருக்கணும் போ. சின்னையா இப்ப நான் என்ன பண்ணட்டும்? இவ்வளோ லேட்டா வந்தா நான் என் வைஃப் கூட ஆடி பாடி இந்த ரொமான்ஸ் எல்லாம் முடிஞ்சே போச்சு. நானே இப்போதான் வரேன், அதுக்குள்ள எப்படி முடியும்? ஐயோ உன்னை வச்சுட்டு நாளைக்கு நான் என்ன பண்ண போறேனே தெரியல. அப்போ இங்க ஒத்திகை முடிஞ்சிருச்சா? ஆமா சின்னையா, இதுக்கெல்லாம் ஒத்திகை தேவையில்லைன்னு என் பாட்டி சொல்லிருக்கு. நீங்க பாருங்க, நாளைக்கு ரெடியாவே வந்துடுற. அப்பாடா, சின்னையா சிரிச்சிட்டாரு. அப்போ ஒத்திகை வேண்டாம்ல? சின்னையா, நான் போய் சிங்க்ல இருக்கிற மிச்சம் இருக்கிற பாத்திரத்தை போ போ. ஏய் உன்ன விளையாட்டு பொண்ணு. யாரு யாருன்னு கேக்குறேன்ல. யாருன்னு கேக்குறேன்ல. ஏய், இந்த நேரத்துல யாரு கதவு தட்டுறது?
வர என்ன யாரையும் காணோம். யாரு யாரு? கதவு தட்டுற சத்தம் அப்படி கேட்டுச்சு. இப்ப யாரையும் காணோம். யாரு தட்டியிருப்பா? யாரு கதவு தட்டினது? யாராவது இருக்கீங்களா? யாரு? யாரு கதவு தட்டினது? யாரு? என்னது? யாரையும் காணுமே. அவ்வளவு பலமா கதவு தட்டினாங்க. யாரா இருக்கும்? இந்த நேரத்துல பவர் கட்டு வர. தீப்பெட்டி எங்க? யார் அது? யாரு? 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 யாரங்க?
யார் நீ? வேண்டாம் 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 வேண்டாம், என்ன விட்டு வேண்டாம் வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத, சொன்னா கேளு, என்ன விட்டு எதுவும் பண்ணாத, என்ன எதுவும் பண்ணிடாத. என்ன கொன்றாத, என்ன கொன்றாத, வேண்டாம் வேண்டாம். ஐயோ வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு வேண்டாம், என்ன ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடாத, வேண்டாம் வேண்டாம், என்ன கொள்ளாத, என்ன கொள்ளாத, வேண்டாம். யார் நீ? எதுக்காக என்ன கொல்ல பாக்குற? வேண்டாம் வேணாம் வேணாம் வேணாம், என்ன எதுவும் செஞ்சிடாத, வேணாம், என்ன கொருடாத, என்ன கொருடாத, வேண்டாம் வேண்டாம், என்ன விட்டு என்ன விட்டு என்ன விட்டு வேண்டாம் வேண்டாம் மொத்தம் கனவா? கனவுல உடைஞ்ச ஜாடி நிஜத்திலேயே எப்படி உடைஞ்சு கிடக்கும்?
இல்ல 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 என்ன ஆவுடை இந்த நேரத்துல? ஐயா, எனக்கு ஒரு கனவு வந்தது, பயங்கரமான கனவு. அத பத்தி உடனே உங்ககிட்ட சொல்லணும். சொல்லு ஆவுடை. ஆனா என்ன கொடூரம்னா, கனவுல இருந்து முழிச்சு எழுந்து வெளியே போய் பார்த்தா அதே மாதிரி கண்ணாடியும் ஃப்ளவர் வாஷும் எல்லாமே உடைஞ்சு கிடக்குது. என்னோட போட்டோவும் உடைஞ்சு கிடக்குது. அது எப்படிங்க ஐயா? கனவுல நான் பார்த்ததெல்லாம் நிஜத்திலையும் நடந்திருக்கும். ஆவுடை, நாம காணுறது சாதாரண கனவு கிடையாது. என்ன சொல்றீங்க? நீ உடனே கிளம்பிங்க வா, நாம நேர்ல பேசுவோம். சரிங்க ஐயா, நான் உடனே வரேன். இங்க பாரு ஆவுடை, மனுஷங்களுக்கு வர்ற கனவுகளை 3 வகையா பிரிக்கலாம். ஒண்ணு, தினமும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்கள், அதனால கிடைக்கிற சந்தோஷம், துக்கம், கோபம், பொறாமை, ஆசை, வெறுப்பு, இதோட பாதிப்புல வரக்கூடிய சாதாரண கனவு. இன்னொன்னு, சின்ன வயசுல ஏதாவது ஒரு சம்பவத்தால நாம பாதிக்கப்பட்டிருப்போம். அது உன்னோட ஆழ் மனசுல பதிஞ்சிருக்கும். அதோட வெளிப்பாட வரக்கூடிய கனவு. மூணாவது, ஒரு மனுஷனோட ஆயுள்ள ஒரே ஒரு தடவை மட்டும் வரக்கூடிய கனவு. அத ஆதர்ஷன கனவுன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையில அந்த கனவுல வந்த விஷயம் நல்லதோ கெட்டதோ அது கண்டிப்பா நடக்கும், நடந்தே தீரும். அது கனவு கண்டவங்களோட கர்மாவோட சம்பந்தப்பட்டது. புண்ணியங்கள் செஞ்சிருந்தா நல்ல கனவும், பாவங்கள் செஞ்சிருந்தா அதுக்கான பலனா கெட்ட கனவும் வரும். உனக்கு வந்திருக்கிறது இந்த ஆதர்ஷன கனவுதான். அப்போ நான் பாவம் பண்ணிருக்கேன், அதனாலதான் இந்த கனவு வந்துச்சுன்னு சொல்றீங்களா? இந்த உலகத்துல பாவம் பண்ணாத மனுஷங்க யார் இருக்காங்க ஆவுடை? இது பாவம், இது புண்ணியம்னு யாரால சொல்ல முடியும்? பாவமும் புண்ணியமும் கலந்ததுதான் வாழ்க்கை. மேடு பள்ளங்கள் நிறைஞ்ச இந்த பூமியை போல பாவ புண்ணியங்களோட நிறைஞ்சதுதான் மனுஷனோட வாழ்க்கை. ஒரு பாவத்தை பண்றோம்னா அதுக்கான மூல காரணம் நியாயமானதா கூட இருக்கலாமே. நீ என்ன பண்ணுனன்னு உன் மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும். அது என்னன்னு கண்டுபிடிக்க இந்த காலனால முடியும். ஆனா இப்போ அது தேவையில்லாத விஷயம். நாம இப்போ அந்த கனவு விஷயத்துக்கு வருவோம். ஆக கனவு கண்டது கண்டிப்பா நடந்தே தீரும். என்ன சொல்றீங்க? அந்த உருவம் வாளால என்ன வெட்ட வந்துச்சு. ஆமா, அந்த சம்பவம் நடந்தே தீரும். அப்போ அதை தடுக்க முடியாதா? மந்திரம் கால் மதி முக்கால்னு சொல்லுவாங்க. பிரச்சனைய இந்த காலன் கிட்ட கொண்டு வந்துட்டால, புயல் போல வர எந்த ஆபத்தையும் மாந்திரீக சக்தியால தடுத்து நிறுத்த முடிஞ்சவன் தான் இந்த காலன். என்னால முடியாததுன்னு
இந்த உலகத்துல ஒண்ணு இருக்கா என்ன தடுக்க முடியும். ஆனா உன்னை கொல்ல வந்தது யாருன்னு தெரியணும். அப்பதான் அதை என்னால தடுக்க முடியும். அது அது வந்து அது யாருன்னே தெரியலையே. ஒரே இருட்டு. கடைசி வரைக்கும் அந்த அந்த முகத்தை என்னால பார்க்கவே முடியல. வெட்டுறதுக்கு பக்கத்துல வந்தான். அப்ப அவன் முகம் தெரியும்னு பார்த்தா நான் அதுக்குள்ள கனவுல இருந்து முழிச்சிட்டேன். சரி, அந்த கனவை நான் மறுபடியும் வர வைக்கிறேன். இந்த முறை வந்தவ முகத்தை யாருன்னு பாரு. அதே கனவை மறுபடியும் வர வைக்க முடியுமா? என் மந்திர சக்தியால வர வைக்க முடியும். அதுக்கு நான் உன்னை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு போகணும். ஆனா அப்படி போறதுக்கு முன்னாடி நீ அந்த முகத்தை பார்த்தே ஆகணும்னு உன் மூளைக்கு தொடர்ச்சியா உத்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு வைராக்கியத்தோட தீர்க்கமா உத்தரவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தா உன்னால அந்த முகத்தை பார்க்க முடியும். இப்ப நான் உன்னை ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு போக போறேன்.
அமைதி அமைதி. அவடை அமைதியா இரு. அவடை ஆழ்நிலை உறக்கத்தில் இருக்கும்போது வரக்கூடிய அந்த கொடூர சம்பவம் நிஜத்துல நடக்கும்போது என்ன பாதிப்பை உண்டாக்குமோ அதே போல உடம்பும் மனசும் பாதிக்கும். அமைதியார். அவடை இப்ப உன்னால அது யாருன்னு அடையாளம் கண்டுபிடிக்க முடிஞ்சதா? இல்ல. எவ்வளவு முயற்சி பண்ணியோ அந்த முகத்தை என்னால பார்க்க முடியல. ஆனா அது ஒரு பொண்ணுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரிஞ்சது. என்னால உறுதியா சொல்ல முடியும் அது ஒரு பொம்பளை. ஆனா இந்த முறை கனவு வேற மாதிரி வந்துச்சு. ஆணோ பொண்ணோ? நீ அந்த மோத்த பாத்தியா? இல்ல, ஒரே இருட்டு. மின்னல் வெளிச்சத்துல உருவம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரிஞ்சது, முகம் தெரியல. ஆனா அதே கனவை இன்னொரு தடவை கண்டா நிச்சயமா அவ முகத்தை என்னால பாத்திர முடியும். இன்னொரு தடவையா? ஏன் மறுபடியும் ஆழ்நில தூக்கத்துக்கு போக முடியாதா? அவடை நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த வாய்ப்பை தவற விட்டா என்ன ஆகும் தெரியுமா? அப்புறம் அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அது யாருன்னே பார்க்க முடியாது. அதே மாதிரி அந்த சம்பவம் நடக்கிறத என்னோட மாந்திரீக சக்தியால கூட தடுக்க முடியாது. அப்படியா? ஆமா. அந்த கனவை நினைச்சு தினம் தினம் நான் செத்து பிழைக்கிறத விட என்னானாலும் சரின்னு ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்திடலாம். நிச்சயமாவா? ஆமா, நிச்சயமா. உன் தைரியத்தை பாராட்டுற. சரி, மறுபடியும் உன்னை நான் ஆழ்நிலை உறக்கத்துக்கு கொண்டு போறேன். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? நீ தூக்கத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப தீவிரமா கனவுல உன்னை கொல்ல வந்த அந்த உருவத்தை நான் பார்க்கணும்னு திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவளை இந்த தடவையாவது எப்படியாவது அந்த முகத்தை நீ அடையாளம் கண்டுபிடிக்கணும். சரியா? இந்த முறை கண்டிப்பா என்ன கொல்ல வந்த அவன் முகத்தை
நான் பார்த்துருவேன். சரி, படு. கனவுல என்ன கொள்ள வந்து அவ முகத்தை நான் பார்க்கணும். கனவுல வந்து அந்த முகத்தை நான் பார்க்கணும். நீயா? ஏங்க, என்னாச்சுங்க உங்களுக்கு? கத்திய கொண்டு வந்து என் கழுத்துல வைக்கிறீங்க. ஏதோ பயந்து போன மாதிரி இருக்கீங்க. என்னங்க பிரச்சனை? என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நிமிஷம் என்ன கொலை நடுங்க வச்சிட்டீங்களே. எப்பவும் இல்லாத அதிசயமா அப்படி என்ன ஆச்சு உங்களுக்கு? அதான் ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. ஒண்ணு இல்லைன்னு உங்க வாய் தான் சொல்லுது, ஆனா உங்க முகம் அப்படி சொல்லல. நீங்க அலறிட்டு எந்திரிச்ச வேகம், என் கழுத்துல கத்திய வச்சது, கொஞ்சம் அசந்து இருந்தா கூட என் தலை துண்டா இருக்கும். ஏதோ நடந்திருக்கு, ஆனா என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒண்ணு இல்லைன்னு சொன்னா விட மாட்டியா? ஏங்க, பயம்னா என்னன்னே தெரியாது உங்களுக்கு. கல்யாணமாகி இத்தனை வருஷத்துல நான் உங்களை இப்படி பார்த்ததே இல்ல. பயத்துல உங்க முகம் பேய் அரைஞ்ச மாதிரி இருக்கு. கண்டிப்பா அரண்மனைக்கு போன இடத்துலதான் ஏதோ நடந்திருக்கு. என்னன்னு என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க. இத பாருங்க, நான் உங்க பொண்டாட்டிங்க. என்கிட்ட சொல்றதுக்கு என்ன? அத்தை, அத்தை, எங்க அத்தை போனீங்க? பெரியத்தை உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. எதுக்கு? அப்படியா? சரி வா. வீணா, கதவை சாத்து. சரி அத்தை. அக்கா, அக்கா, என்னக்கா? வீணா என்னென்னமா சொல்றா? பெரியவர் உங்க கழுத்துல கத்திய வச்சுட்டாராமே, என்ன ஆச்சுக்கா? நானும் எப்படி எப்படியோ கேட்டு பார்த்துட்டேன். வாயவே திறக்க மாட்டேங்கிறாரு. இப்படியே உட்கார்ந்திருக்காரு. அர்ஜுனும் கேட்டு பார்த்துட்டான், ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாரு. நீயாவது கேளு. பெரியவர் தனியா அரண்மனைக்கு போயிருக்காருன்னா கண்டிப்பா அங்க ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணுமே. அவர்கிட்டயே கேட்போம். பெரியவரே, காலனை பாத்தீங்களா?